இல்லைப்பா, பாலகிருஷ்ண படம் சூப்பர். ஓகே. நல்ல முதல்ல ஆப்பாட்டு அது ஒரு மாதிரி, இடைவெளிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. இந்த படமே அதாவது அவங்க கொடுத்த பில்டப் கதைக்கும் பில்டப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பில்டப்பே நல்லா இருந்துச்சு என்ன கேட்டா இந்த படத்துக்கு. எல்லாம் நீட்டாக பக்காவாக பண்ணிருக்காங்க. அகண்டா 1 பார்த்தீங்க. நான் பார்த்தேன். நான் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எந்த டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்குது, செகண்ட் பார்ட் நல்லா தான் இருக்குது. ஆச்சரியக்கான லீடிங்ல இருக்கானே. சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. சிவனோட மறுரூபம் மாதிரி இவரை காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்குங்க. சூப்பருங்க. எல்லாரும் ஆக்டிங் சூப்பர். ஸ்டோரி நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. நம்மளுக்கு அவ்வளோ பக்திலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே பக்தி வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த பக்தி விஷயத்தில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னடா அந்த மாதிரி இருக்குது. இது என்ன சொல்கிறது, கொடுத்த காசு தண்டமாயிடுச்சு. என்ன டிசப்பாயிண்ட் நினைக்கிறேன். கொடுத்த பில்டப் உண்டான கண்டென்ட் உள்ள இல்லைன்றீங்க. படமே அதாவது அவங்க கொடுத்த பில்டப் கதைக்கும் பில்டப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பில்டப்பே நல்லா இருந்துச்சு என்ன கேட்டா இந்த படத்துக்கு. அந்த ராணுவ சீன்லாம் அதுல ராணுவமா நேபாளுக்கும் நம்மளுக்கும் சண்டையை வச்சு விட்டு போறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சுற்றுலாரு 100 பேர் அடிக்கிறாரு. அதான் ப்ரோ, இது யாராவது பிடிங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த சூளம் ஒன்று வச்சு நான் அவர் பண்ணுற ஆட்டம் இருக்குது, ஐயோ அதை வாங்கி அவரே குத்திடலாமான்ற லெவலுக்கு இருக்குது. கண்ணை ஆப்ரேட் பண்ணுறாரு, அதை வச்சுக்கின்னு 10 பேர் வரானுங்க அப்படின்ட்டு தூக்குறாரு சூளத்தை வச்சு. ப்ரோ மாஸ் ஹீரோ டாக்கு மகாராஜ்னு ஒரு படம் வந்தது ஜனவரியில். நான் உண்மையிலே அந்த படத்தை பார்த்து நிறைய பேருக்கு சொன்னேன், இந்த படம் பாருங்க சூப்பராக இருந்துச்சுன்ட்டுன்னு. ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. படம் நிறைய லாக் இருக்குது, வாய்ஸ் இந்த இடத்துல கேட்கவே இல்லை. படம் எது ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. வயசாகிடுச்சிங்க, இதுக்கு மேலே அவர் நடிக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்தில் அவ்வளோ ஆக்டிங்லாம் எதுவும் இல்லை. நிறைய இடத்துல லேகு, படத்தில் வாய்ஸ் சுத்தமாக கிடையாது. வாய்ஸ் இந்த இடத்துலலாம் கேட்கவே இல்லை. படம் ரிலீஸ் பண்ணுமே நீ டேட் சொல்லிட்டாங்கன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தை. படம் ஜேனர் அதுதான், ஹிந்துயிசம் பற்றி தான், ஆன்மீகம், அவ்வளோதான் சார். சிவனோட மறுரூபமாக இவரை காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக படத்தில் அப்படி எதுவும் இல்லை, ஆனால் பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் படம் பயங்கர லேகு, சவுண்டு கேட்கல, எஃபெக்ட்ஸ் இல்லை, மியூசிக் பேக்ரவுண்ட் மிக்சிங் எதுவுமே சரியில்லை. நிறைய இடத்துல லேக் இருக்குது படத்தில். படம் பார்க்குறது ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்கிறது ஓரளவு ஓகே, அப்படிதான் சொல்ல முடியும். ஃபேமிலியோட போகலாம், போகக்கூடாதுன்னு சொல்லலை, போகலாம். பட் படம் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. எப்படியும் ஓடிடியில் வரும், பார்த்துக்கோங்க. டைலாக் தெலுங்கு படத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சொல்கிறது. சிவனை தெலுங்குல ஆக்சுவலாக நான் தமிழ் தான், தெலுங்கில் பார்க்கணுன்னு தான் பார்த்தேன். நிறைய இடத்துல சவுண்டே வரலையே, நான் என்னத்த சொல்கிறது. படத்தில் நிறைய இடத்துல மிக்சிங்கே இல்லை, சவுண்ட் மிக்சிங் சரியில்லை படத்துலேயே. படம் அதுக்காக தான் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, படத்தில் சவுண்ட் மிக்சிங் சுத்தமாக இல்லை. சில இடத்துல வாய்ஸே கேட்கும். ஆக்ஷனும் மைனஸு அது படத்தில் வந்து ஸ்டோரி ஒன்லைன், அதே சிவன் பற்றியே ஸ்டோரி, அதே சேம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அவ்வளோதான் படத்தை. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. சிவனோட மறுரூபம் மாதிரி இவரை காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். இல்லைப்பா, பாலகிருஷ்ண படம் சூப்பர். நல்ல முதல்ல ஆப்பாட்டு அது ஒரு மாதிரி, இடைவெளிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. இந்து மதத்தை பத்தி பேசிருக்காங்களா, என்ன சொல்ல வராங்க? இந்து மதத்தை பற்றி பேசினா இல்லை, மொத்தம் பாரத நாடே பற்றி பேசியிருக்காரு. ஒரு இந்து மட்டும் இல்லை, எல்லாமே. கடவுள் இருக்காருன்னு சொல்லுங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா படத்தை? சூப்பராக பார்க்கலாம். எல்லாம் நீட்டாக பக்காவாக பண்ணிருக்காங்க. அகண்டா 1 பார்த்தீங்க. நான் பார்த்தேன். நான் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எந்த டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்குது, செகண்ட் பார்ட் நல்லா தான் இருக்குது. ஆச்சரியக்கான லீடிங்ல இருக்கானே. இருக்கான்னு இருக்குதான். பாலையை தாண்டி வேற யாரும் நல்லா இல்லை, எல்லாமே பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்குண்ணா. எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க, ஒரு குறை கிடையாது. அதில் பில்டப்புன்ற மாதிரி ஸ்டோரி இருந்தால் தானே ஃபர்ஸ்ட் ஓட்டுறதுக்கு. எதுவுமே இல்லையே. சாமி பார்த்தா வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடவுள் நம்பிக்கை வந்துட்டு சொல்றாங்க. நம்பிக்கை. நான் கிறிஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா நானே இன்டர்வல் சீன்லலாம் ஒரு மாதிரி இப்படின்னேன். என்ன சொல்ல வராங்க, என்னதான் உனக்கு உயிரே போனாலும் கடவுளேன்னு வந்து நில்லு, நீ செத்துருவே, ஆனா அங்க உனக்கு வந்து வாழ்வு கிடைக்கும்ன்றாங்க. இந்த மாதிரி ஒரு கடவுள் உங்க லைஃப்ல வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? வந்தா தானே, ஒருவேளை வந்தா
நான் ஏற்கனவே நல்லா தான் இருக்கிறேன், என்னை இப்படியே விட்டுருங்கன்றுவேன். அகண்டா வந்து அகண்டா 1 எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அகண்டா 2 வந்து அப்படியே 1ஐயே தூக்கி போட்டுச்சு. 1 நான்லாம் ஆக்சுவலி 1 வந்து கொரோனா டைமில் வந்ததுனால டிவியில் தான் பார்த்தேன். நானே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை. அதை அப்படியே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆக்கி விட்டுச்சு இந்த படம். பாலையா அவர் இல்லை இல்லை சொன்னால் ஒரு வீட்டுக்கு ஆளை விட்டு அடிச்சிருவாரோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப கம்மியாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நல்லா தான் இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே அவர் தான் ப்ரோ பேர் பேசுறது 50 வருஷமா இண்டஸ்ட்ரியில நான் ஒரு தான் நடிகன் ப்ரோ, அசிங்கமாக கேட்டுருவேன் ப்ரோ. அப்புறம் நான் நீங்க என்ன நடிச்சிருக்காருன்னு ப்ரோ காலையில் ஒரு படத்துக்கு போனேன், படையப்பா. அதுக்கும் இதுக்கும் கால் தூசுக்கு வருமா? 50 வருஷமா இவர் இன்னத்து சாரி 50 வருஷமா அவர் இருக்காரு, பாராட்டக்கூடிய விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம ஊருக்கு வந்து அவர் அப்படிலாம் பேசலாமா? கமலஹாசன் இருக்காரு 65 வருஷமா, அவர் யாரையும் மட்டும் இருந்துங்க அவர் மட்டன் தட்டலன்னு சொல்ல வரல எல்லாரும் இருக்கா நானும் இருக்கேன் ப்ரோ. யாருமே இல்லைன்னாரு ஃபர்ஸ்ட்டு. யாருமே 50 வருஷமா நான் இருக்கிறேன், அப்படி யாராவது இருந்திருந்தா நான் இருக்கிறேன், கடவுளால் இருக்கிறேன்றாரு. அது அவரோட பர்ஸ்பெக்டிவ், அவ்வளோதான். அகண்டா 2 என்ன கதை நான் ஒன்லைன் மட்டும் கதை சொல்ல தான் நம்ம அவங்க இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம நாட்டை அழிக்க நினைக்கிறாங்க. அது என்ன நடக்குது தெரியல. அதில் வந்து இவர் வந்து காப்பாற்றுறாரு, ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற மாதிரி காப்பாற்றி நல்லா இது பண்ணுறாரு. சண்டை தான் போ நல்லா அருமையாக இருக்குது, படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. பார்க்கறதுக்கு போர் அடிக்காமல் போரே கிடையாது, அருமையாக இருக்குதுன்றல, போர் என்ற சீனே கிடையாது. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஃபைட்டு தான், நல்லா ஃபைட் பண்ணுறாரு, அருமையாக இருக்குது. பாலியாக இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். படத்தில் லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் இது இல்லை, கடவுள் சாமி பக்தி சிவனை பற்றி நல்லா அருமையாக சொல்லியிருக்காரு. அருமையாக பஸ்ட் படம். இது எல்லாருமே பார்க்கலாமா இல்ல இந்த எல்லாம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், சின்ன பசங்க பெரிய ஆள் வரையும் பார்க்கலாம், அருமையாக இருக்குது. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே அருமையாக இருக்குண்ணா, படத்தில் குறைய கிடையாது, நல்ல படமே நல்லா இருக்குது. உங்களுக்கு படத்தில் பிடிச்ச விஷயம் சீன் ஏதாவது? எனக்கு அவர் ஃபைட் சீன் தான் நல்லா ஃபைட் தான். ஃபைட் இயற்கையை காட்டுறாங்க, இந்த காஷ்மீர் சைடு காட்டுறாங்க, நல்லா அருமையாக இருக்குது. மலை பிரதேசம் பனி அருமையாக இருக்குது, சிவன் கோவிலெலாம் நல்லா இருக்குது, அருமையாக காட்டுறாங்க. படமே நல்லா இருக்குது, தாராளமாக பார்க்கலாம்.